ஒரு டைரக்டருடைய பையன், அவர் பிரம்மாண்டமாக இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார் அப்படின்னு தான் நினச்சி போனார். ரொம்ப எளிமையாக அவரை நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த விக்டிமோட அவர் பங்கெடுத்த விஷயம், பேசின விஷயம், மணிகண்டன் முதுகுளத்தூள் அடித்து கொலை செய்யப்பட்ட மணிகண்டனுடைய அப்பா கத்தி கதறி அழுகிறாரு ஒரு அரை மணி நேரம் விஜய் கிட்ட. ஆமாம், அவங்களுடைய அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறாங்க. ஒரு பந்தா எதுவுமே இல்லாமல் போய் அவர் உடம்பெல்லாம் தடவி கண்ணீரை தொடச்சி விட்டு அவர் செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் நான் அவரை ஒரு மிரட்சியாக பார்த்தேன். ஒரு விக்டிமை ஆற்றுப்படுத்துதலை ரொம்ப பொறுப்பாக கடமையாக செய்யும்போது அவர் மீதான மதிப்பீடு நடிகருங்கிறதை தாண்டி ஒரு சிறந்த மனிதராய் ஒரு மனித உரிமை பார்வையோடு ஒரு விக்டிமை அணுகிறாரு. நிறையா விக்டிமை அணுகுவாங்க, தலைவர்களை பார்த்துருக்குறோம். அது ஃபோட்டோவுக்காண்டி இதுக்காண்டி அணுகிற இடத்துல இயல்பாக ஒரு அரை மணி நேரம் ஒரே நபர்கிட்ட மட்டும் அரை மணி நேரம் நெஞ்செல்லாம் தடவி கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு ஏன்னா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு ஏன் அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு கேட்டு ஏன்ட்ட கேட்குறாரு. அப்போ அவருக்கு சரியாக கண்ணு தெரியாது காது கேட்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சத்தமாக அண்ணா நான் இருக்கிறேனே கவலைப்படாதீங்க அப்படின்னு சத்தமாக அவர்கிட்ட சொல்லி அவரை சாந்தப்படுத்தி அடுத்த நபர்கிட்ட அவர் நகரவே இல்லை. அப்படிங்கிற ஒரு அடுத்தடுத்து அவர் நகர்ந்து போகக்கூடிய நபராக இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் அவரோட உட்காந்து பேசி அந்த ஒரே குடும்பத்தோட மட்டும் பேசி அது எனக்கு ஒரு விக்டிமை சாந்தப்படுத்துது, ஆற்றுப்படுத்துறதுல விஜய்க்கு நடிகர் விஜய் நடிகருங்கிறத காட்டிலையும் அரசியல் கட்சியினுடைய தலைவர், வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு விக்டிமை எப்படி அணுகணுங்கிற முறையை நான் பார்க்கும்போது அவர் மீதான மதிப்பீடு ரொம்ப உயர்வாக இருந்துச்சு.